நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் தந்தை ஜான் பீட்டரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுள் அற்புதமான நேரத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கின்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் இது நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். பல பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளிலே தந்தை ஜான் பீட்டரோடு இணைந்து நாம் இங்கே இந்த நற்கருணை ஆண்டவருடன் ஜெபிக்க கூடியிருக்கிறோம். கரங்களை குவியுங்க, கண்களை திறந்து இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்க. சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அருள் ஆசிர் நிறைந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தந்தை ஜான் பீட்டரோடு இணைந்து அவரோடு பேசுவதற்காக, உறவாடுவதற்காக, உரையாடுவதற்காக ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதய தேவைகளையெல்லாம் ஒப்பு கொடுப்போம். நமது ஜெபங்களையெல்லாம் ஒப்பு கொடுப்போம். எந்தெந்த கருத்துக்களையெல்லாம் மனதிலே தாங்கி தந்தை ஜான் பீட்டர் மன்றாடினால் அவர் இந்த நற்கருணை ஆண்டவர் மன்றாடி அனைத்து வரங்களையும் பெற்று தருவார் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒப்பு கொடுங்கள். அந்த தந்தை நம்மோடு ஜெபிக்கிறார். இந்த நற்கருணை ஆண்டவர் அவர் வழியாக நம்முடைய ஜெபங்களையெல்லாம் கேட்கிறார். செவிமடுத்து ஒப்பு கொடுப்போம். யார் நம்மை கைவிட்டாலும் இவர் ஒருவர் மட்டும் நம்மை கைவிட மாட்டார். பெற்ற தாய் தகப்பன் நம்மை மறந்தாலும், கூட பிறந்த உறவுகள் நம்மை உதறி தள்ளினாலும் இந்த ஆண்டவர் ஒருபோது நம்மை மறுதளிப்பதும் இல்லை, மறக்குவதும் இல்லை. நம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைப்பாவே இருக்கிறார். அனைவரும் எழுந்து நிற்போம். மகிழ்ச்சியோடு இந்த நற்கருணை ஆண்டவரை பாடி துதிப்போம். எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை இவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர். எங்க சொல்லுங்க. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சந்தோஷமா எல்லோரும். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா,
உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இப்போ கீபோர்டு சேர்ந்து பீட்டை போட்டு பாடுங்க பார்க்கும். ஜோர கரங்களை தட்டி கொண்டு பீட்டோட சேர்ந்து கேட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா கடவுள் நாவினை கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு அவரை புகழ்ந்து பாடுவதற்காக. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. எல்லோரும் சத்தமா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. சூப்பர், நல்லா பாடுறீங்க. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. எல்லோரும் மீண்டும். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. சூப்பர். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அன்னாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. பாடுங்க. அன்னாளை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. மீண்டும் நீங்க மட்டும். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைப்பாவே இருப்பவரே நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, கல்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கல்மலையில் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. மீண்டும். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். பாடுங்க. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. மீண்டும் ஒரு முறை. உங்களை நினைச்சாலே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா.
உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர். கரங்களை இதயத்தோடு குவித்து இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்க. நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். திருப்பாடல். ஆண்டவர் நம்மை என்றென்றும் நினைவில் கொள்கிறார், நம்முடைய நினைப்பாகவே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நெஞ்சார் நன்றி சொல்லுவோம். அருமையான ஆசீர்வாதம் நிறைந்த நேரத்திலே தந்தை ஜான் பீட்டரோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து நமது குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டவர் இயேசு அன்று ஆபிரகாம், மோசேசன், ஈசாக்கு, யாக்கோப்பு குடும்பங்களையும் தேர்ந்தெடுத்து மணல் துளிகளைப் போல, விண்மீன்களைப் போல ஆசீர்வதித்தார். அதே ஆசீர்வாதம் இன்று நமது குடும்பத்தின் மீது இறங்க வேண்டும். நமது குடும்பத்தை இயேசு மரி சூசை திருக்குடும்பமாக ஆண்டவர் மாற்ற வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆண்டவரோடு ஒப்பு கொடுங்கள். கடன் பிரச்சனையா, ஒற்றுமை இல்லையா, சமாதானம் இல்லையா, பில்லி சூனியமா, இந்த ஆண்டவரோடு ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொன்னார், உன் குடும்பத்தை வாதை அணுகாது. ஆமென். ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பத்தை திருக்குடும்பமாக ஆண்டவர் மாற்ற வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பரீட்சை எழுதி லீவில் இருக்கிறார்கள், வீட்டில் இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய், பக்தியை தர வேண்டுமாய், நோயற்ற வாழ்வை தர வேண்டுமாய், படிக்கின்ற ஆர்வத்தை தர வேண்டுமாய், பெற்றோர்களை கீழ்ப்படிந்து வாழுகின்ற பிள்ளையாக இருக்க வேண்டுமாய், இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ பேர் என் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயம் நல்ல மணப்பெண் மகனை ஏற்படுத்தி தருவார். ஏனென்றால் இவர் நம்மை படைத்தார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். அடுத்த ஆண்டு வரும்பொழுது சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஜெபியுங்கள். எத்தனையோ பேர் திருமணமாகி குழந்தை வரத்திற்காக வந்திருப்பீர்கள், மடியேந்து பிச்சை கேட்பீர்கள். ஆண்டு ஒப்பு கொடுப்போம். தந்தை ஜான் பீட்டர் மன்றாடுவோம். எத்தனை அற்புதங்கள் அந்த கல்லறை நடக்கிறது. நிச்சயம் தந்தை ஜான் பீட்டர் நமக்காக பரிந்து பேசி, குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தம்பதியருக்கு பரிந்து பேசி குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிப்போம். எத்தனையோ பேர் திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு ஒரே சண்டை சச்சரவு, புரிந்து கொள்ளும் மனப்பான்மை கிடையாது, மன்னிக்கின்ற மனப்பான்மை கிடையாது, நான் நீ என்று ஒரே பிரச்சனை. ஆண்டவரே, இயேசு மரி சூசை குடும்பம் போல எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ பேர் நோய் நொடியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள், உடல் வலியால் மனவழியால் வந்திருக்கிறீர்கள். கவலைப்படாதீங்க, மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த பெரும்பாடுபட்ட பெண் அவருடைய நுனி ஆடையை தொட்டால் பூரண உடல் சுகத்தை பெற்றால். அதே நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இன்னும் எத்தனையோ பேர் தந்தை ஜான் பீட்டர் மன்றாட போகிறீங்களா, எனக்காக வேண்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தந்தை ஜான் பீட்டர் எனக்காக வேண்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மக்களை நினைவு கூறுவோம், அவங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயம் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் உங்களுக்காக ஜெபிப்பார். ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க, நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நீங்க மட்டும் சத்தமா, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. சூப்பர். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா, அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான்,
ஆறுதலும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. முழங்கால் படியிடுங்க. நம்மையே நினைத்து கொண்டிருக்கின்ற, நம்ம நினைப்பாவே இருக்கின்ற இயேசு ஆண்டவர் இப்பொழுது உங்கள் அருகாமையில் வரப்போகிறார். நாம் இதுவரை அவரோடு பேசினோம், அவர் நம்மோடு பேசினார். இப்பொழுது அவர் நமது அருகாமையில் வந்து நம்மை தொடப்போகிறார். நாம் அவரை தொடப்போகிறோம். குருவானவர் நற்கருணை ஆண்டவர் ஏந்தி அருகாமையில் வரும்பொழுது தொட்டு ஏதாவது ஒரு பிரார்த்தனை தந்தை ஜான் பீட்டர் வழியாக இறைவன் தர வேண்டும். ஏதாவது ஒரு வாரம் அது இது என்று இல்லாமல் இந்த நாளிலே இந்த வரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி தாரும் இயேசுவே என்று தொட்டு ஆராதியுங்கள். அப்பொழுது பாடல் குழுவினர் பொருத்தமான பாடல்களை பாடுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி பலிப்பீடத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிறார். நலமளிக்கிறவர், குணமளிக்கிறவர், நம்மை தொடுவதற்காக வருகிறார். நம் வாழ்க்கையை, நம்முடைய எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை தொடுகிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் தொடுகிறார். அன்று இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையின் வீதிகளில் நடந்து வந்த அதே ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார். நம் உற்று நோக்குவோம், நலம் பெறுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் தொடுகிற பொழுது அவரிடம் இருக்கின்ற நலம் நம்மை வந்தடையும். பக்தி சிறப்போடு, பயபக்தியோடு நம்மை நோக்கி வரும் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை நாம் முழுமையாக சுவீகரிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா.
எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஏசப்பா ஆராதனை 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 மாண்புயர் பாடி இறைவனின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்று திருப்பல் நுழைவோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். இனிய நல்தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே ஏனெனில் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பணிவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த இரக்கத்தின் நேரத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நண்பகல் வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று கல்வாரி மலையிலே நமக்காய் அன்பை தியாகத்தை வெளிப்படுத்திய அற்புதமான அந்த நிகழ்வை காண்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நேரம் அருமையான நேரம், இரக்கத்தின் நேரம். இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவருடைய இந்த ஜப தோழமையோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் பரிந்துரைகளுக்காக. இன்று நம் அனைவரையும் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலே அவரோடு ஜான் பீட்டர் சவரிநாயகம் அடிகளாரோடு உடன் பிறந்த சகோதரி அவர்களோடும் அவருடைய பிள்ளைகளோடும் உறவினரோடும் நாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்போம். அவருடைய தங்கச்சி மகன்தான் அருள் தந்தை அமலதாஸ், தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவரும் இன்று இந்த திருப்பலியிலே பங்கேற்று நம்மோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறார். இன்றைய வழிபாட்டிலே இறைவன் நம்ம சொல்லுவது கீழ்ப்படிதல். முதல் வாசகம் சரி, இரண்டாம் வாசகத்திலும் கீழ்ப்படிதல் என்பது ஒரு அற்புதமான ஒரு கொடை. அந்த கொடைக்காகத்தான்
தந்தையாகிய கடவுளை தன் மகன் வழியாக இந்த உலகத்திற்கு வந்ததும் அந்த கீழ்ப்படிதல் தான். இயேசு நமக்காய் மரித்ததும் அந்த கீழ்ப்படிதல் தான். அவர் தன் தந்தையினுடைய சொல்படி அப்படியே நடந்தார், கீழ்ப்படிந்தார். தனக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அதைவிட மேலானது தந்தையினுடைய விருப்பம்தான் என்று அதற்கு கீழ்ப்படிந்தார். அன்னை மரியாளும் ஆண்டுடைய வார்த்தைக்காக கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் என்பது அற்புதமான ஒரு பண்பு. நம்முடைய வாழ்விலே இன்று அது இருக்கிறதா நாம் பார்க்கணும். நாம் யாருக்கு எதற்காக கீழ்ப்படுகிறோம்? நம்முடைய வாழ்வில் அந்த கீழ்ப்படிதல் என்கின்ற மாபெரும் பண்பு இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தான் ரட்சணித்தின் முதல் படியாக இருந்தது இயேசுவுக்கு. அந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு ரட்சணித்தை தருவதற்கான வழியாக இருந்தது. ஆகவே அந்த கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்விலே கொண்டு வாழ்வதற்கும், ஒருவர் மற்றவரை மதிப்பதற்கும், ஒருவர் மற்றவருடைய குரல் கேட்பதற்கும், ஒருவர் மற்றவருடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவினுடைய இரக்கத்தின் மாண்பினை வாழ்ந்து காட்டவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே கீழ்ப்படிதல் இல்லாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த அற்புத திருப்பலியில் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பிறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கம் நிறைந்த இறைவா, அன்பார்ந்தம் திருமகனின் இதயத்தை எண்ணி பார்த்து பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு பொரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஆற்றலால் அதன் ஊற்றாகிய திரு இருதயத்திலிருந்து பொழியும் அன்பையும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இறைவாக்கினர் பாரூக் நீலிருந்து வாசகம். இயல் 1 இறை திரு வசனங்கள் 15 22. நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலைக்குனிவுதான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை.
அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையாரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை. அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம். ஆகவே பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து தம் மூதாதையாரை ஆண்டவர் அழைத்து வந்தபொழுது தம் அடியாரான மோசே வழியாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்று வரை நம்மை தொற்றிக் கொண்டுள்ளன. மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வழியாக பேசிய சொற்கள் எவற்றிற்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம். வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம். நாம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயது புரிந்தோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழிலும் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் தூயில் கலையும். யாழிசை கேட்டு தனை மறந்து, யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே இணைந்திடுமே. உன் திருயாழிலில் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணிலா தாரகை உனக்குண்டு. உன் அருட்பேரொளி நடுவினிலே, உன் அருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் ஏற்றிடுவேன். உன் திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழிலும் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொரசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறி இருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும். கப்பர்நகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய திரு இல்லத்திலே கூடி வந்திருக்கின்றோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இறையடியார் ஜான் பீட்டர் அடிகளார் அவர் அருட்தந்தை வழியாக இறைவனிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் நன்றி அறிதல்களையும் சமர்ப்பிக்க வந்திருக்கின்றோம். இந்த புனித தலத்திலே எவ்வளவோ பேருடைய வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன, மன்றாட்டுகள் கேட்கப்படுகின்றன என்பதையெல்லாம் நாம் அறிகின்றோம். நிறைய பேர் சாட்சியங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய வளர்கின்ற ஒரு திருத்தலமாக, பல்வேறு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இறை அனுபவம் கிடைக்கக்கூடிய இறைவனுடைய இல்லமாக இந்த இல்லம் இருந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய புதுமைகளும் அதிசயங்களும். இப்பொழுது அண்மையிலே இன்று கூட ஒருவேளை அநேகமாக அந்த சாட்சியத்தை வாசிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். குன்னூரில் ஒரு பிற மத சகோதரர், இந்து சமயத்தை சார்ந்த சகோதரர், நீண்ட நாட்களாக உடல் நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு கேன்சர் என்று மருத்துவர்கள் அவருக்கு உறுதியிட்டு கூறிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்திலே இறையடியார் ஜான் பீட்டர் அருட்தந்தையை அவர் வழியாக இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனால், பிற சமய சகோதரர்களாக இருப்பதனால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு நாம் பெற்ற பயிற்சியை போன்ற ஒரு இறை பயிற்சி பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவர்கள் அருட்தந்தை ஜான் பீட்டர் அடிகளார் இறையடியார் ஜான் பீட்டரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதை மட்டுமே தெரிந்து கொண்டு அவர்கள் மிகுந்த உறுதியோடு ஜெபிக்கிறார்கள். ஒரு சில காலங்கள் கழித்து மருத்துவர் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குள்ளாகிறார். அவருடைய உடலிலே தென்படுகின்ற அந்த கேன்சருக்குரிய அந்த அடையாளங்கள் எல்லாமே மறைந்து போவதை நினைத்து மருத்துவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர் மீண்டும் தன்னுடைய பணிக்கு செல்வதற்கு அவருக்கு மருத்துவர் அனுமதி அளிக்கிறார். இப்பொழுது வருகின்ற வழியிலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டு வந்தோம், மருத்துவர் உங்களுக்கு அனுமதி அளித்து விட்டாரா, மீண்டும் உங்களுக்கு பணிக்கு செல்வதற்கு அனுமதி அளித்து விட்டாரா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, என்னுடைய ரிப்போர்ட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது ஃபாதர், நான் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது என்னுடைய ரிப்போர்ட் என் கையில் இருக்குது, இப்பொழுது மருத்துவர் என்னை பணிக்கு அனுப்ப சொல்லிய பிறகு மருத்துவரிடம் நான் எடுத்த ரிப்போர்ட்டும் இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி. இயேசுவில் பிரியமானவர்களே, என்னை விட மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறியது எதை குறித்தது என்றால், நாம் இறைவனிடம் எவ்வாறு அணுகி வருகிறோம், இறைவனை எவ்வாறு புகழ்கிறோம், மாட்சிப்படுத்துகிறோம், நாம் எந்த அளவிற்கு இறைவனோடு இரண்டர கலக்கின்றோம், எந்த அளவிற்கு இறை அனுபவம் பெறுகிறோம் என்பதையெல்லாம் பொறுத்துதான் அவரை விட இன்னும் பெரிய காரியங்களை எல்லாம் நாம் மாற்ற முடியும் என்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே நமக்கு கற்பிக்கிறார் விவிலியத்தில்.
ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம், எதிர்பார்க்கின்றோம், வேண்டுகின்றோம், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கெல்லாம் அடித்தளமாக அமைவது எதுவென்றால் இதுதான், இறைவனை அறிவதும், அவரிடம் நாம் இன்னும் அணுகி வருவதும், அவரை புரிந்து கொள்வதும், இறை அனுபவம் அதிகமாக பெறுவதும். இவைகள் எல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நிகழ்வதற்கான கதவுகளாக, வாசல் படிகளாக அமைகின்றன. வெறுமனே ஒருவருக்கு அதிசயங்கள் நடந்து விடுவதில்லை, அற்புதங்கள் நடந்து விடுவதில்லை. நாம் எவ்வாறு இறைவனை பார்க்க கற்றுக்கொள்கிறோம், நாம் எவ்வாறு இறைவனை அனுபவிக்க கற்றுக்கொள்கிறோம், என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய செயல் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்பதற்கு நான் என்னை ஒப்புவிக்கின்றேன் என்பதையெல்லாம் வைத்துதான் இந்த அருள் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகிறது. எனவே தான் இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறுகிறார் பாருங்கள். கொரோசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு. உன்னிடம் செய்யப்பட்டிருந்த வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் ஏற்கனவே மனம் மாறி இருப்பார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றமும் இறைவனிடம் நெருங்கி வருவதும் தான், அதற்காகத்தான் இந்த அதிசயங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும். எதற்காக என்றால் நாம் இன்னும் இறைவனை அறிவதற்காகத்தான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த ஒரு இறைவனை அறிகின்ற அந்த பாதையை கண்டுபிடிப்பதிலே, அந்த பாதையிலே நடப்பதிலே, அந்த பாதையை தேர்ந்து தெளிவதிலே இறையடியார் ஜான் பீட்டர் சிறு வயதிலிருந்து மிக தெளிவாக தன்னுடைய கொள்கையிலே, தன்னுடைய பாதையிலே மிக தெளிவாக இருந்தார் என்பதை நம்மால் அவருடைய வரலாறை, வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் பியூசி முடிக்கின்றார். இறையடியார் ஜான் பீட்டர் அவர் +2ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்பொழுது பியூசி முடிக்கிறார். பியூசின்னு தான் நடக்கிறேன் இல்லையா, SSLC பியூசி. அப்போ முடித்த பிறகு அவர் கப்புச்சின் சபைக்கு வருவதற்கு தயாராகிறார். கப்புச்சின் சபைக்கு தான் நான் வரணும் அப்படின்னு. நானும் அப்படி தான் ஆசைப்பட்டேன், கப்புச்சின் சபைக்கு தான் வரணும் அப்படின்னு. ஆனால் கடவுள் என்னை அப்படி மறை மாவட்டத்திற்கு அழைச்சிட்டு போயிட்டார். கப்புச்சின் சபைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு பங்கு தந்தையிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் ஜான் பீட்டர், இறையடியார் ஜான் பீட்டர் அவர்களுடைய சொந்த அக்கா மற்றும் அக்கா வீட்டுக்காரர் மற்ற உறவினர்கள், அங்கே போக வேணாம்ப்பா, கப்புச்சின் சபைக்கு வேணாம், அங்கே ரொம்ப துறவு சபை, அங்கே வேண்டாம், பக்கத்திலே இருங்க, மறை மாவட்டத்தில் இருங்க என்று சொல்லி அவரை அனுப்புவதிலே சற்று தயக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் தயக்கத்தை காட்டுகிறார்கள். பங்கு தந்தையிடம் சென்று தங்களுடைய ஆசையை சொல்லுகிறார்கள். ஜான் பீட்டர் தம்பியை எங்கள் தம்பியை கப்புச்சின் சபைக்கு அனுப்பாதீங்க, எங்கள் மறை மாவட்டத்துக்கு வச்சுக்கலாம், கும்பகோணம் மறை மாவட்டத்துக்கு வச்சுக்கலாம், மைக்கேல்பட்டி தானே அவர் பிறந்த ஊர், கும்பகோணத்தில் வச்சுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது பங்கு தந்தையும் அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் இருந்த சட்டத்திட்டங்கள் வரையறைகளுக்கு எல்லாம் உட்பட்டு உடனடியாக அவர் ஒப்புதல் கொடுக்க முடியாமல் திணறுவதை நாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஜான் பீட்டர் தந்தை கப்புச்சின் சபைக்கு ஒரு ஆண்டுக்கு வர முடியாத ஒரு நிலை, வீட்டு சூழ்நிலை, வீட்டில் கொஞ்சம் தயக்கம், கப்புச்சின் சபைக்கு போக வேணாம், மறை மாவட்டத்துக்கு போகலாம், இதுதான் அவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அன்பின் நிபந்தனை. ஆனால் அவர் ஒரு வருடம் வீட்டிலே இருக்கிறார், ஒரு வருஷம் வீட்டிலே இருக்கிறாரு. இருந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்கிறார். மிக எளிய கூலி வேலைகளை செய்கிறார், மிக எளிய பணிகளை செய்கிறார். வயல்களிலே அந்த நெல் மூட்டைகளை தூக்குவது, வயல் பணிபுரிபவர்களுக்கு அவர்களோடு இணைந்து பணிபுரிவது, அப்பொழுது கிடைக்கின்ற அரையனா 4 அணா 1 ரூபாய் என்றெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஒரு சிறிய தொகைகளெல்லாம் சேர்த்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற, குடும்பத்திற்கு உதவி செய்கின்ற அந்த மிக மிக ஒரு எளிய பணியை ஓராண்டு முழுவதும் செய்கிறார். செய்து முடித்த பிறகு அடுத்த ஆண்டு மறுபடியும் இவர் பங்கு தந்தையை அணுகி நான் கப்புச்சின் சபைக்கு தான் போகணும் என்று தன்னுடைய ஆசையை, விருப்பத்தை தெரிவிக்கிறார். பங்கு தந்தையும் கப்புச்சின் சபையில் அப்பொழுது இருந்த சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு பெருசாக தெரியல, ஒருவேளை முதல் ஆண்டு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு சகோதரர் 2ஆம் ஆண்டோ 3ஆம் ஆண்டோ மீண்டும் கப்புச்சின் சபையில் எடுப்பது மிக அரிது அந்த காலத்தில். நான் சாமியாராகிய 25 வருஷம் ஆச்சு, அப்போன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த வருஷத்தில், அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஒரு சட்டத்திட்டம். ஆனால் அருட்தந்தை அவர்களுக்கு 2ஆம் முறை அனுமதி கொடுக்கப்படுகிறது கப்புச்சின் சபையில், அவர் மீண்டும் கப்புச்சின் சபைக்கு வருவதற்கு. அப்பொழுது அந்த 1 மாதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் அரசாங்க பணிக்காக அவருடைய தந்தை, தாத்தா அவருடைய தந்தை அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு ஒரு கிளர்க்கு பணிக்கு ஆர்டர் வந்திருக்கு, கவர்மெண்ட்லேருந்து இவருக்கு ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் வேலையில் சேர்ந்துக்கலாம். அப்போ எளிமையாக கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை, உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். அப்பொழுது அவர் ட்ரெயின் ஏறி வர்றதுக்கு முன்னாடி, அவர் அங்கேருந்து புறட்டு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பி
ட்வின்ஸு தான், மாமாவும் ஜான் பீட்டர் மாமாவும் ஜெயபால் மாமாவும் ட்வின்ஸு தான். தன்னுடைய தம்பிக்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து கிழிச்சு போட்டுரு, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு, இதை அப்பா கிட்ட காமிச்சா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஆசை வரலாம், இதை நான் பத்திரமா வச்சுருந்தேன், நான் சபைக்கு போகணும், வீட்டெல்லாம் நீ பார்த்துக்க, இந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருன்னு சொல்லி அரசாங்க பணி உத்தரவு வந்த கடிதத்தை கிழிச்சு போட தம்பிக்கிட்ட ஜெயபால் மாமாட்ட கொடுத்துட்டு அவர் தன்னுடைய பயணத்தை கப்புச்சனுக்கு புறப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கையிலே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், தன்னுடைய இலக்கிலே தெளிவு. நாம் எதற்காக பிறந்தோம், எங்கே போக போகிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதில் மிக ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் மத்தேயு நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இறைவனிடம் கேட்பதெல்லாம் கிடைக்கிறதற்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரே ஒரு சூத்திரம் அதுதான். இறைவனிடம் கேட்பதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு எளிய ஒரு பாதை அதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக விண்ணரசை, இறைவனை நாடுங்கள், அவருக்குரிய எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை. அதுக்கு முன்னாடி படித்து பார்த்தோம்னா தெரியும், இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பது விண்ணக தந்தைக்கு தெரியும். உடுத்த உடை, உணவு, வீடு, வாசல், இந்த உலக வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு தேவை என்பதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள், விண்ணரசிற்கு உரியவற்றை நாடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆக இயேசுவில் பிரியமானவர்கள், நம்முடைய இலக்கு என்னவென்றால் இறைவனுக்கு உரியவற்றை நாடுவது, இறைவனுக்கு உரியவற்றை நாடுவது. அந்த ஒரு பயிற்சி காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை நம்முடைய இறையடியார் ஜான் பீட்டர் மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு உரியவற்றை நாடுவது, கடவுளுக்கு உரியவற்றை நாடுவது, அவருடைய அரசாட்சிக்கு ஏற்றவற்றை நாடுவது, அதை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் இறைவன் அவரை உயர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லா விதமான எவ்வளவோ வேண்டுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் வேண்டி இறைவனிடம் வந்து நிற்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு ஏற்புடையவற்றை நாடுவது. அது என்ன என்று இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் நாம் பழகத்தான் கற்றுக்கொள்கிறோம். ஜெபத்தையும் அப்படித்தான், ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தை எப்படி கற்றுக்கொள்வது? ஜெபிக்க ஜெபத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. ஆகவே இறைவனிடம் எல்லாவற்றிற்கும் மேலாக, இறைவா உமக்கு ஏற்புடையவற்றை என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நாடுவது, உனக்கு ஏற்புடையவற்றை நான் எப்படி தெரிந்து கொள்வது, அதுதான் நம்முடைய ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்கின்ற பொழுது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தெளிவாக இருக்கின்ற பொழுது மற்ற எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு சேர்த்து கொடுக்கின்றார். பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடனை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நடந்து செல்லுகின்ற பொழுது அவன் இங்கே சத்தம் சலனம் என்று கேட்கிறான். பக்கத்தில் நடந்து போறவங்கள்ட்ட கேட்கிறான், இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவரே, தாவீதின் மகனே, பாவி என் மேல் இரக்கமாயிரான் என்று உரக்க கத்துகிறான். இயேசு அழைக்கின்ற பொழுது அவன் தன்னுடைய மேலாடையை தூக்கி எறிந்து விட்டு துள்ளி குதித்து ஓடி வருகிறான். ஒருவேளை அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த இயேசு கூப்பிடுறாருன்னு அவன்கிட்ட போய் சொன்ன உடனேயே அவனுக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பாசுறான் நம்ம அப்படின்னு, நமக்கு முடிஞ்சிருச்சு, எல்லாம் வாழ்க்கை நமக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. இயேசு கூப்பிட்டார். நம்ம என்ன நினச்சி இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மேல் இரக்கமாயிரும்னு ஜெபிச்சோமோ சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அவன்கிட்ட வந்து சொன்ன உடனே அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நமக்கு ரிசல்ட் ஓகே, கண்ணு கிடச்சிரும், கண்டிப்பாக பார்வை கிடச்சி. அதுக்கப்புறம் தான் அவன் ஒடியாடுறான் இயேசுக்கிட்ட, உனக்கு என்ன வேணும்? பார்வை பெற வேண்டும். இயேசு அவனுக்கு பார்வையை தருகிறார், அவனுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்றது என்று சொல்லி. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த பார்வையற்ற இப்பொழுது நற்கருணையை சுமந்து கொண்டு அருட்தந்தை வந்தார்கள். இயேசுவை பார்ப்பதற்குரிய பார்வை நமக்கு அந்த பர்த்திமேயு மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டும். அவருக்குரியவற்றை நாட நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். ஜெபிக்கின்ற ஆவியை இறைவா எனக்கு தாரும் என்று சொல்லி இறைவனிடம் ஜெபிப்போம். உம்மை அறிந்து கொள்வது எப்படி, உன்னுடைய பாதையை நான் புரிந்து கொள்வது எப்படி என்பதை ஜெபித்து நாம் அவரை அணுகுகின்ற பொழுது பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு சேர்த்து கொடுக்கின்றார், எல்லாவற்றையும் சேர்த்து தருகிறார். திருப்பலி ஜெபத்தில் ஒரு அருமையான ஒரு ஜெபம், ப்ரீஃபேஸில் ஒரு அருமையான ஒரு ஜெபம் ஒரு ஜெபம் வரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை புகழ்வதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. கடவுளை புகழ்றதுனால அவருடைய மாட்சிமை ஏற்றம் பெறுமா? அவரை நம்ம புகழ்றதுனால அவருடைய மகிமை உயர்ந்துடுமா? கிடையாது. ஆனால் ஆண்டவரே,
நாங்கள் மீட்படைய அது பயன்படுகிறது. ரொம்ப அருமையான ஜெபம். திருப்பலி ஜெபத்தையெல்லாம் ரொம்ப கண்ணுற்று நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா அந்த ஜெபம் பாருங்கள், ரொம்ப அழகான ஜெபம். பொது காலத்தில் எடுத்தோன்னு வருது, ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. நம்ம அவரை புகழ்றது அவருக்கு தேவையே கிடையாது. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. நாங்கள் உங்களை புகழ்ந்திருக்கிறோம், மாட்சிமை என்ன ஏற்றம் பெற போதா? கிடையாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய அது பயன்படுகிறது. நாங்கள் மீட்படைய அது பயன்படுகிறது. ஆக இறைவனை புகழ் திருப்பலி ஜெபத்தில் வரும். ஒரு திருப்பலி ஜெபத்தையும் நம்ம ஆழமாக கவனித்து கேட்டோம்னா அற்புதமான ஜெபம். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களை, இறைவனை புகழ்ந்துரைப்பதால் அவருடைய மாட்சிமை ஏற்றம் பெற்றார். நம்ம மீட்படைய அது பயன்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் இதுவரைக்கும் நம்ம இருக்கிறதே அவருடைய அதிசயம், அவருடைய அற்புதமும் அவருடைய ஆசீர்வாதமும் தான். ஆகவே தொடர்ந்து நிறைய அற்புதங்களை இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்பவர்களாக, அவரிடம் நெருங்கி வருபவர்களாக, அவரை புரிந்து கொள்பவர்களாக, இதுதான் அவருடைய இலக்காக இருக்கிறது. எனவே தான் இன்றைய நற்செய்தியில் சொல்கிறார், உன்னுடைய இடத்துல நான் செஞ்சிருந்த இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தீர் சீதோன் இடத்துல செஞ்சிருந்தேன்னா அவங்க நேரம் மனம் மாறி இருப்பாங்க. அப்போ மனமாற்றம் தான், அவரிடம் நெருங்கி வருவது தான் அற்புதங்களுக்கான காரண காரியங்கள். வெறுமனே அற்புத காரியங்களை செஞ்சு மனமாற்றம் நடக்கவில்லை என்றால் அந்த அற்புதத்திற்கான பலன் எங்கே இருக்கிறது? ஆகவே பிரியமானவர்களை, இந்த ஒரு அருமையான இறை அனுபவத்தை பெறுகின்ற இந்த வேளையில் இறைவனிடம் ஜெபிப்போம். அருண் தந்தை ஜான் பீட்டர், இறையடியார் ஜான் பீட்டர் அடிகளார் வழியாகவும் ஜெபிப்போம். இறைவன், நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது உம்மை புகழ்வதற்காகவும், உம்மை அறிவதற்காகவும், உம்மை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், இறை அனுபவத்தை அதிகமாக பெறுவதற்காகவும், பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார். அதுக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இறைவனிடம் ஜெபிப்போம். அவ்வாறு இறை அனுபவத்தை நாம் பெற்று பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கான அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு குறிக்கோளைத்தான் நம்முடைய வாழ்க்கையாக நாம் பெற்றிருக்கின்றோம். லூகாஸ் நற்செய்தியில் இறுதியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேள்வி. சீடர்கள்ட்ட கேட்குறார், பணப்பையோ மிதியடியோ எதுவுமே உங்களிடம் இல்லாமல் உங்களை நான் பணிக்காக அனுப்பிய பொழுது உங்களிடம் ஏதாவது குறைவுபட்டிருக்கிறதான்னு கேட்பார். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, பணப்பை இல்லை, கைத்தடி இல்லை, எதுவுமே இல்லை. உங்களை வெறும் கையாக உங்களை நான் பணியாற்ற அனுப்புனேன். 72 பேரை எல்லா இடத்துக்கும் அனுப்புனேன், போய் இறை நற்செய்தி அறிவிச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவங்களும் போய் நிறைய நற்செய்தி அறிவிக்கிறாங்க, பேய்களையெல்லாம் ஓட்டுறாங்க. அப்பொழுது ஏதாவது உங்களுக்கு குறைவுபட்டதா? இயேசு கேட்குறேன், அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் குறைவு இருந்ததா? ஒருவேளை நம்ம யாராச்சும் சீடராக இருந்தோம்னா கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே காசும் கொடுக்கல, பையும் கொடுக்கல, குறைவு பட்டுச்சான்னு கேட்குறீங்களே, என்ன இருந்துச்சு? முதல்ல ஒரு காப்பி குடிக்க முடியல, ஒரு டீ குடிக்க முடியல, காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நாங்கள் என்னத்தை பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. ஆனால் சீடர்கள் சொல்லி ஒன்றுமே குறையில்லை, ஒன்றுமே குறையில்லை, எல்லாமே நிறைவாக இருந்தது. ஆக நம்ம இறைவன் அவருடைய பணிக்காக அனுப்புகின்ற பொழுது எல்லாவற்றையும் நிறைவாக அவர் பார்த்து கொள்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். அவருக்கு உரியவற்றை நாம் செய்ய வேண்டும், அவருக்கு மாட்சிமைக்குரியவற்றை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்கள், இறைவனிடம் வேண்டுவோம், இறைவா உமக்குரியவற்றை நாட எங்களுக்கு வல்லமையை தாரும், விண்ணரசுக்குரியவற்றை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும், உம்மை பார்க்க எங்களுக்கு கண்களுக்கு ஒளியை தாரும். அப்பொழுது மற்ற எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எதுக்காக இங்கே வந்திருக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். குடும்பத்திலே சமாதானம், உடல் நலம், மன அமைதி, பொருளாதார ஏற்றம், வேலை வாய்ப்பு, திருமண வரம், குழந்தை செல்வங்களின் வரம் என்று எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு சேர்த்து கொடுக்கிறார். ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருப்பலியிலே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு விண்ணப்பங்களையும் மன்றாட்டிலையும் சுமந்து வந்திருப்பீர்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் இழக்காமல் இந்த திருப்பலியிலே அந்த காணிக்கையோடு சேர்த்து ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இன்று 4வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற ரேச்சல், அந்த குழந்தைக்கு நல்ல ஞானமும் அறிவும் உடல் சுகமும் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன்,
என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்தின நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை தயவாய் கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தருளினார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வோடு முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நண்பகல் வேளையிலே இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகியமுடைய பரிந்துரைக்காக அவருடைய பக்தர்களாக பரிந்துரையாளர்களாக நாங்கள் ஒன்று கூடி இது திருப்பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இந்த சந்திப்பின் கூடாரத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையாளர்களாக, அன்பின் வெளிப்பாட்டில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, இரக்கத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ துணை செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே, பல்வேறு தேவைகள், பல்வேறு ஜெபங்களை எல்லாம் திருப்பலியில் எழுதி கருத்துக்களை கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவு செய்தருளும். கண்களை மூடி நம்முடைய ஜெபங்கள், தேவைகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இறையடியார் ஜான் பீட்டர் அவர்கள் வழியாக ஒவ்வொரு இறைவனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பல்வேறு விண்ணப்பங்களோடும் ஜெபங்களோடும் நன்றியறிதல்களோடும் உம்முடைய திருப்பிடம் சூழ்ந்து வந்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் கேட்டு ஆசீர்வதிக்க இறைஞ்சி மன்றாடுகிறோம். இறந்த யாவரையும் திருமுன் ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்னை மரியாள், புனித சூசையப்பர், அப்போஸ்தல புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உம்மிடம் விட்டு சொல்லுகின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆம். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணியே உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு
அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உம் அன்பிற்கழிவுண்டோ. ஆனால் இயேசுவே உம் அன்பிற்கழிவுண்டோ. என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே. என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே. என்னில் எழுந்து வா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே தந்தை ஜான் பீட்டர் சௌரியன் ஆகியோருடைய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் இன்று வாய்ப்பு கிடைத்திருக்குது நமக்கு. அதற்காக அவள் ஒவ்வொருவரையும் என்னுடைய சகோதரி ஜெபா வந்திருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று நம்முடைய ஜெப தோழமையும் அவங்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் தேவைகளுக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலுமாக பல்வேறு மன்றாட்டுகளையும் நன்றியையும் சுமந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய ஜெபங்களை வைத்து நாங்களும் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற விடாமுயற்சியோடு வருகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இன்றைக்கி தந்தை அவர்கள் சொன்ன சாட்சியத்தை போல இன்னும் நிறைய சாட்சியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த ராக்கினி கூட ஃபோன் பண்ணாங்க. வழக்கமாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த ராக்கினிங்கிற சகோதரி கூட தன் மருமகளுக்கு குழந்தை பிறக்க சமயத்தில் அவங்களுக்கு போன வாரம் ஜெபிச்சாங்க. அவங்க குழந்தை குடல் சுத்திக்கிச்சுன்னு சொல்லிட்டு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க சுகப்பிரசவம் அடைந்திருக்கிறாங்கன்னு. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அதே போல் நிறைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்து கிடைத்த அற்புதங்களை அல்லது நமக்கு கிடைத்த நம்பிக்கையினோடு கேட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொள்வதில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. யாராவது அப்படி சாட்சியம் சொல்ல விரும்புகிறீங்களா? அதற்கு முன்னதாக வந்திருக்கிற அனைவரையும் தனிப்பட்ட முறையில் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நாளில் நமக்கு பணியாற்ற பங்கிலும் திருத்தலத்திலும் இந்த ஜெப தோழமை வேளையிலும் பணியாற்ற வந்திருக்கின்ற குருமானவராக இருந்து இப்பொழுது திருத்தொண்டராக அபிஷேகம் பெற்று பணியாற்ற வந்திருக்கின்ற அருட் சகோதரர் ஜூட் ததையு அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அவர் மட்டுமில்லை, அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து மத்தியாஸ் சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்போம். ஜோசப் தம்பதியினர் மற்றும் புதுசாக வந்திருக்கீங்களே யாராவது இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. கை தூக்கி பார்ப்போம் எத்தனை பேர் புதிதாக இந்த நண்பகல் திருப்பலிக்கும் ஒரு 4-5 கைதட்டி வரவேற்போம். அவங்களை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு வாங்க, உங்களுக்கு ஜெபங்கள் அனுகூலமாகும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய உணவு வழங்குகின்றவர்கள் நம்முடைய இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சௌரியன், நம்முடைய சகோதரி ஜெயா குடும்பத்தினர் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களும் அவரோடு சேர்ந்து இயேசுராஜ் கிராப்பட்டை சார்ந்தவர் சேர்ந்து நமக்கு உணவு வழங்குகிறார்கள். உணவு நம்ம திருப்பலி முடிந்தவுடனே நமது இல்லத்தில் இருக்கின்ற மாமரத்தடியில் நம் உணர்வு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று தெரிவித்து விடுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாச்சத்திரம் பங்கு இரும்பாலிலேருந்து வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு போன மாதம் 10ஆம் தேதி ரொம்ப முடியலை. அங்கே போவேல சளி அதிகமாக இருக்குது, சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி பெட்டில் அட்மிஷன் போட்டாங்க. 3 நாள் வரை இருந்தேன். சிடி ஸ்கேன் எடுத்தாதாம்மா நாங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்ல முடியும் உள்ளே போவேல சிடி ஸ்கேன் 3 டைம் எடுத்தேன். நைட்டு 12 மணிக்கு கூட போய் எடுத்தேன். நான் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு.
நான் போய் திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், ஜான் பீட்டரையா எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எனக்கே உள்ளே போக பயமாக இருக்குது, என் புள்ள போய் அந்த மிஷினில் உட்காரல என் நெஞ்சே படபடன்னு இருக்குது, நீங்கள் ஏதாவது சுத்தப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்துட்டேன். திரும்ப காலைல டாக்டர் வந்து பார்த்தாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. திரும்ப ரெண்டாவது டாக்டர், பெரிய டாக்டர் வந்து பார்த்தாங்க, ஸ்கேனு வேண்டாப்பா, உன் பிள்ளைக்கு நல்லா இருக்குது, என் நுரையீரலில் சளி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நுரையீரல் சளி அதிகமாகலாம் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நன்றி சொன்னேன் அப்பயே, ஜான் பீட்டரையா நான் சாட்சியே என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என் பிள்ளை இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. முடிஞ்சு 22ஆம் தேதி திரும்ப நான் போனேன். என் பிள்ளைக்கு நைட்டு ஒரு நாள் ஃபீவர் தான். வியாழக்கிழமை போனேன், 106 டிகிரி காய்ச்சல் இருக்குப்பா, நாங்கள் என்னன்னு சொல்ல முடியாது, பிள்ளைக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த உடனேப்பா நான் யாரையும் நம்பி வரல, உங்களை நம்பி தான் நான் வந்தேன். என் பிள்ளைக்கு எந்த இது ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கணும்னு சொல்லி நான் அழுதுகிட்டே போனேன். என் பிள்ளைக்கு நார்மலாக இருக்குது ஹார்ட் பீட்டுன்னு சொல்லி என் பிள்ளைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. முன்னால் என் பிள்ளைய கூட்டி வந்து நான் சாட்சியாக நிற்கிறேன், நான் அப்பயே வேண்டினேன், என் பிள்ளைய கூட்டி வந்து சாட்சியாக நிற்கிறேன். அந்த ஜான் பீட்டரையாவுக்கு நன்றி. நன்றி நன்றிம்மா. காட் பிளஸ். வேண்டிக்கிறேன், உங்களுக்கு தொடர்ந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். நான் பாலாஜி நகர்லேருந்து வரேன். போன மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலையில் 7:30 மணிக்கு முடிஞ்சோன்னே என்னோடய கையில்ன்ற 1.5 பவுன் மோதிரம் காணா போயிடுச்சு. காலையில் 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரை தேடினோம், கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்த்தோம், கண்டுபிடிக்க முடியல, எங்கே விழுந்தது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இரவு 8 மணி போல் அந்தோனியார்கிட்ட நான் வேண்டியிருந்தேன், இந்த காணா போன பொருளை கண்டுபிடிச்சி தர்றவர் நீங்கள் தான், கண்டிப்பாக எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக வேண்டியிருந்தேன். சாட்சி சொல்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அதே போல் இரவு 8 மணிக்கு அந்த காணா போன மோதிரம் வந்து கிடைச்சிது. அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. சபரிநாயகம் அவர்களுக்கும் நன்றி. நன்றி. ஷார்ட்டாக சொல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் 1986ஆம் வருடம் சங்கிலியாண்டபுரத்தில் இருந்தோம் நாங்கள். அப்போ நான் எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருந்தேன். அப்போ அப்ளிகேஷன்லாம் எழுதும்போது செய்யும்போதெல்லாம் என் கணவரின் நண்பர்கள், நான் பொருளாதார மேற்படிப்பு படிச்சிருந்தேன், இந்த படிப்புக்கெல்லாம் வேலையே கிடைக்காது என்று ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப கேவலமாக பேசுனதுனால குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அப்போது அன்னைக்கு திருவிழா, அன்னைக்கு இங்கே அமலாச்சரத்தில் திருவிழா. அப்போ நானும் என் மாமியாரும் வந்திருந்தோம். நான் அழைத்து வந்திருக்கிற என் மகன் பெங்களூர்லேருந்து 1.5 வயது. அப்போது நாங்கள் இதே இடத்துல தான் நான் இங்கே ஜபிச்சிட்டு இருந்தேன், எங்கள் மாமியார் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போது என்னோடய கணவரின் தம்பி அன்றைக்கி திருவிழா ஆனதுனால நான் சப்பரத்து கூட போகிறேன், நான் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஒரு 4-5 பேர் தான் உட்காந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம். எனக்கு ஜான் பீட்டர் ஐயா பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்தோனியார்கிட்ட மட்டும் செவ்வாய்க்கிழமையில் நவநாள் வச்சு விரதம் இருந்து நான் ஜெபிப்பேன். அப்போ நான் இங்கே கண்ணீரோடு நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ உடம்பு அப்படியே சிலுக்குது. ஒரு கரங்கள் வந்து என்னை இப்படி தொட்டது, ஆதரவோடு நீ அழாதே என்று சொல்லப்படி ஒரு கரம் என்னை தொட்டது. அப்போது நான் குழந்தை தான் திரும்ப வந்துட்டானோ இல்லை எங்கள் மாமியார் போகலான்னு கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன், யாருமே இல்லை பக்கத்தில். அப்புறம் எனக்கு அது பெருசாக எனக்கு தெரியல. நான் ஜெபித்து முடித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு சென்று விட்டோம். அதே அடுத்த செவ்வாய்க்கிழமை நானும் என் குழந்தையும் மதியானம் படுத்துட்டு இருக்கிறோம் வீட்டில். அப்போது என் கணவரின் தம்பி வந்து என்னை அழைக்கிறாப்புல, உங்களை முசிறியிலேருந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், முசிறியில் என்ன ஸ்கூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவும் அப்ளிகேஷன் எதுவும் போடலை அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என் கையில் ஒரு 10 ரூபா பணம் கூட இல்லை பஸ்ஸுக்கு கொடுக்கறதுக்கு கூட. என் நாத்தனார்கிட்ட போய் 20 ரூபா காசு வாங்கிட்டு அவன் எனக்கு துணைக்கு வந்தான். நாங்கள் 2 பேரும் முசிறியில் இருக்கிற அமலா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனோம். உள்ளே நுழைஞ்சு சிஸ்டர்கிட்ட நான் அப்பொழுது ஆங்கிலத்தில் தான் பேசுவேன். அப்போ அவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க ஒன்றுமே சொல்லலை, என் சர்டிஃபிகேட்டை கூட கையில் வாங்கி பார்க்கல. அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து என்னை இன்று நீ வேலையில் ஜாயின் பண்ணுறேன்னு சைன் பண்ணி கொடுமா,
நீ நாளையிலேருந்து வந்துடுமா, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்குமா, நீ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த நேரத்தில் என் கரங்கள் இங்கு என்னை தொடர்த்ததோ அதே நேரத்தில் 1986 இந்த அற்புதம் எனக்கு நடந்தது. இது ஜான் பீட்டர் ஐயாவுடைய பரிந்துரையினாலேயா இல்லை புதுமையாளரான அந்தோனியாருடைய பரிந்துரையினாலேயா இல்லை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தினாலேயா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அற்புதம் என் வாழ்வில் நடந்தது. உங்கள் எல்லாருக்கும் நான் இதை சாட்சியாக சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். நாங்கள் மாணிக்கப்புறம் பிள்ளைவேத்துறேன். எங்கள் அப்பா இருந்தப்போ பாகுபத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், முடியல. 1,00,000 ரூபா செலவு பண்ணி முடியல. அப்போ பழையபடியும் மீண்டும் புரி இந்த பத்திரத்தை பண்ணணும். ஜாதி பெற்றப்பா நீ தான் வைக்கல, நீ தான் மேசட்டு, நீ தான் கலக்கப்படி இருந்தாப்பா, எங்களுக்கு இதை குறித்து கொடுக்கணும்னு சொன்னேன். சார்லி பெற்றப்பா எங்களுக்கு இந்த பாகுபத்திரம் முடிச்சதுக்கு கோடி நன்றி. சார்லி பெற்றப்பாவுக்கும் இயேசுவுக்கும் கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அருட்தந்தை சொன்னது போல் இந்த ஆலயத்தில் வந்து எவ்வளவோ அற்புதங்கள்லாம் நடந்துட்டுருக்கிறது. என்னுடைய வாழ்விலும் எல்லா அற்புதங்களும் நான் இந்த ஆலயத்தில் இருந்து நான் ஜெபிச்சதுனால தான் எனக்கு கிடச்சிருக்கு. என்னுடைய மகள் திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே கிடச்சிது. என்னுடைய மகனுக்கு திருமணமாகி 3 வருடம் ஆயிடுது, குழந்தை இல்லை. நான் எப்பொழுதும் செவ்வாய்க்கிழமையெல்லாம் வருவேன். நான் என்ன சொல்லப்போனால் அருட்தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகத்துக்கு நான் நெருங்கிய உறவினர். எங்கள் அம்மாவுடைய சகோதரர் தான் அவங்க. மெக்கல்பட்டி எங்களுடைய சொந்த ஊர். நான் செவ்வாய்க்கிழமையெல்லாம் வரப்போ கல்லறையில் போய் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ எங்கள் ஊரில் எங்கள் லால்குடியிலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அமளி டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் முதல் வெள்ளி வந்து வாங்கம்மா, இங்கே ஸ்பெஷலாக ப்ரேயர் மீட்டிங் நடக்குது, நீங்கள் வாங்கன்னாங்க. நான் ஒரு 8 மாதமாக 9 மாதமாக வந்தேன். ஜூன் மாதம் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட பிரதர்கிட்ட கொடுத்து எனக்கு காணிக்கையாக எனக்கு சாப்பாடு போடுங்க. அப்போ என் பையனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் சாப்பாடு கொடுங்கன்னு ஒரு 5000 பணம் கொடுத்தேன். அவர் சொன்னார், உங்களுக்கு செப்டம்பர் மாதம்தாம்மா டேட் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து செப்டம்பர் மாதத்தில் நான் காணிக்கையாக உணவு கொடுத்தேன். அந்த உணவு காணிக்கை நன்றி காணிக்கையாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. பரிந்துரை செய்த ஜான் பீட்டர் சவரிநாயகத்துக்கும் இன்று என்னை வழிகாட்டுகிற அற்புத வல்லல் அந்தோனியாருக்கும் நன்றி செலுத்தி நன்றி கூறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கை தட்டுவேலா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இன்ஃபன்ட் லூர்து. நான் திருச்சி பாலக்காரை தான், ஆனால் என்னை கட்டி கொடுத்தது பாளையம் கிராமம். 2017 கல்யாணம் ஆனது. 2 வருஷம் குழந்தை இல்லை. கிராமம்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நானும் அம்மாவும் வந்து இந்த கல்லறையில் மெழுதிரி ஏற்றி ஜெபம் பண்ணிட்டு போனோம், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு 2019 தம்பி பிறந்தான். ஆனால் எனக்கு இங்கே வரக்கூடிய வந்து சாட்சி சொல்கிறக்கூடிய சூழ்நிலை அமையல. 2023 எங்கள் கணவர் இறந்துட்டாங்க. இருந்தாலும் வரணும், இங்கே வந்து சாட்சி சொல்லணும், நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி தான் எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அது கோடான கோடி நன்றி. இந்த மகளை கொடுத்ததுக்காக ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் கபிரியல்புரம் பங்கிலிருந்து வந்திருக்கேன். எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸாக குழந்தைங்க இல்லை. அந்த பொண்ணு என்னை வந்து அம்மான்னு தான் கூப்பிடும். அந்த பொண்ணுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பொண்ணு வந்து 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, அம்மா தோஸ்திரம். எழுந்து நின்று மனமாற இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்கள் அனைவரையும் புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கற்று கற்றுக்கொள்ள அருள் வீராக்கு.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியில் நம்மோடு இணைந்து செபிக்க வந்திருக்கிற அருள் தந்தை அமலதாஸ் அவர்களுக்கு கரம் தட்டி நன்றி வாழ்த்தி பாராட்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.